எதுக்கு சிட்டிக்குள்ளேயே டோல்னா என்னதான் செய்கிறாங்களோ சொல்ல, அதாவது வருமானம் வேற வழி இல்லை, மக்களை போட்டு சாவடிக்கிறாங்க. முசாப்பாலெல்லாம் ஃப்ரீயாக இருந்த இது எல்லாமே இப்போ பைசா போடுறாங்க. அநியாயத்துக்கு ஃபைனு வருதுன்றத எல்லாத்துலேயும் ஃபைன் பிடிக்கிறாங்கண்ணா. அநியாயத்துக்கு ஃபைனு, எதை எடுத்தாலும் ஃபைனு ஃபைனு ஃபைனு. ரோடு கிராஸ் பண்ணுறதே பார்த்து கிராஸ் பண்ணணும்ண்ணா. அன்றைக்கி தான் வீட்டில் சொன்னேன், தயவு செஞ்சு பிளிங்க் ஆயிடுச்சாலே நின்றுங்க, ஓடாதீங்க அப்படின்ட்டேன். எவன் எங்கே நிற்கிறானே தெரியல, நார்மல் ட்ரெஸ்ஸில் தான் நிற்கிறான். கிரீன் ஹவுஸ் கட்டேலாம் ஐயோ கலர் ட்ரெஸ் போட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. நார்மல் கலர் ட்ரெஸ் கேஷுவலாக நம்ம நிற்கிற மாதிரி தான் நிற்கிறான். உங்களுக்கு ஃபைனில் தான் ஒரு பெரிய அமௌண்ட்டே வருது. அன்றைக்கி பார்க்குறேன் இந்த மேபிக்யூ வண்டி அவ்வளோ வண்டி எடுத்துகிட்டு போகிறான். பார்க்குறேன் இவ்வளோ ஃபைன், ஒரு நாளைக்கு எவ்வளோ ஃபைன். அந்த நம்ம இவங்க பக்கத்தில் தானே இந்த இது இருக்குது ஃபஸ்ட்டு, எங்கள் ஆப்போசிட்டில் அங்கே தானே அந்த மேபிக்யூ வண்டி இது இருக்குல்லண்ணா. அது ஒரு நாள் நின்று பார்க்குறேன், ஒரு நாளைக்கு இவ்வளோ வண்டி வருது. அவர் பார்க்குறப்ப இவ்வளோ வண்டியை கேப்சர் பண்ணி உள்ளே போவேன். எங்கள் வண்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி சரிடா, அந்த காம்பவுண்ட் மாதிரி போட்டுருக்காங்கல்ல. ஆமாம்ண்ணா. உள்ளே போய் தான் எங்கள் கம்பெனி வண்டியெல்லாம் பார்ப்போம். அந்த நாங்கள் கம்பெனிலேருந்து இந்த யூடி நிசான் யூடிலாம் அவங்களுக்கு தான் விற்றுருக்காங்க. ஓகே வாரண்டி இருக்கா, உள்ளே போவோம். ஏகப்பட்ட வண்டி கிடக்குது. அது 3 மாதம் வரையும் போடுவாங்களாம். 3 மாதம் வரைக்கும். அதுக்கப்புறம் நம்பர் பிளேட்டை கலத்தி சேல் பண்ணிடுவாங்க. ஓகே, அந்த எவிக்ஷன் மாதிரி கொடுத்துருவாங்களா? அதாவது ஒரு நாளைக்கு 100 dirhams ஃபைனா. 3 மாதம் ஒருத்தன் போட்டாச்சுன்னா அவனுக்கு 9000 ரூபா வந்துடும். வண்டி எடுக்க போக மாட்டாங்க, அதை அப்படியே விற்றுருவாங்க. அதாவது 100 அங்கே கொண்டு போனதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளைக்கு பார்க்கிங்க்கு 100 ரூபா கொடுக்கணுமா. ஃபைனு வேற. ஃபைன் இல்லாமல் 100 ரூபா. ஆமாம், பார்க்கிங்க்கு அங்கே போடுறாங்கல்ல கொண்டு போய். ஓகே 100 ரூபா கையில் கொடுக்கணுமா. அது ஏகப்பட்ட வண்டி கிடக்குது, நம்பர் பிளேட்லாம் கலத்து போட்டுருக்கு. இது ஓமன்லேருந்து மொத்தமாக வந்து அள்ளி இருக்குவாங்க. ரொம்ப நெருக்கங்கள் வந்துருச்சு. கடைசி காலங்கிறது இது ஒரு அறிகுறி. வெளியே இருக்கிற கூலிங் அந்த அளவு ஆன பிறகு தான் ரோடே தெரியும். இப்போ உன் மொபைலில் அலாரம் வச்சுக்கிறேன். அலாரம் வச்சு நான் ஆஃப் பண்ணிப்பேன். எத்தனை மணிக்கு இப்போ? கரெக்டாக 7 மணிக்கு. உனக்கு ஸ்கூல் இல்லைல்ல? 7 மணி. அதுவும் சொல்லுங்க. இந்த லைனில் எங்கேயோ இருக்குதாம்மா, இந்த லைன்லேயும் இருக்குது, அந்த சைடும் இருக்குது. ஓகே பஸ்டர். வீடா? வேறு ஏதாவது நல்லதா எங்கேயும் தெரியல. வேறு ஏதாவது பெட்டராக நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க, அவரை பார்த்து கம்மி பண்ணி தந்துடுவார். இது இப்போதைக்கு இங்கேயே இருக்கிற மாதிரி தானா? ஆனால் கொஞ்சம் பெட்டராக கிடச்சிதுன்னா, ஆனால் ரேட் அதிகம்லாம் வேண்டாம். நாங்கள் ஃபஸ்ட்டு மாறணும்னு இருந்தோம். விலைவாசி ஏறினதுக்கப்புறம் ஏன்னா வீட்லேயே தான் சொன்னாங்க இது கம்மியாக இருக்குது, இப்போதைக்கு இருக்கும். ஆனால் நம்ம அந்த பழகி கொஞ்சம் கம்மியாக கிடச்சா போவோம், இல்லைன்னா இங்கே இருப்போம். ஏன்னா எங்கே பார்த்தாலும் எதுன்னு தெரில சார், விலைவாசி ஏறுது, பில்டிங் ரேட்டு ஏறுது, சம்பளம் மட்டும் ஏறின மாதிரி. நம்ம அதான் சம்பளம் மட்டும் ஏற மாட்டேங்குதுண்ணா. எனக்கு துபாயில் வர்தவன் பிரதர் இந்த எக்ஸ்போ 2020 இதான் ஆச்சு பார்த்தீங்களா? ஆமாம். நீங்கள் எங்கே இருந்தீங்களா? அப்போ நான் இங்கே தானே இருந்தேன். அப்போ வந்து கிடைச்சிட்டு அப்படின்னு ஒரு கூட்டம் சொன்னிச்சு. ஒரு கூட்டம் கிடைக்கல, அந்த 2 பேச்சுவார்த்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கிடைச்சிட்டு. சரி. அப்போ நான் ஒரு 2 ப்ரேயருக்கு போயிருக்கேன்.
ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரேயருக்கு போனேன். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரேயருக்கு போகும்பொழுது அந்த ப்ரேயரில் எல்லாமே ஒரு லேபர் கேட்டகரி தான். சரி சரி. அப்போ அங்கே ப்ரேயர் நடக்குது. அதில் எனக்கு தான் ப்ரேயர் வருது. என்ன ஜபிக்க சொல்கிறாங்க, என்ன சொல்லி ஜபிக்க சொல்கிறாங்க, எக்ஸ்போ 2020 கிடச்சிட்டுனா விலைவாசிலாம் ஏறிடும், மொபைல் கார்டு கூட நம்மளுக்கு வந்து டபுள் ஆயிரும், நம்மளுக்கு சம்பளம் ஏறாது, இந்த காரியத்துக்காக பிரதர் ஜெபம் பண்ணுங்க, எக்ஸ்போ 2020 கிடைக்க வேண்டாம், கர்த்தர் சித்தமானா கிடைக்கட்டும், இல்லைன்னா வேண்டான்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறாங்க. கேளுங்க, நான் ஜெபம் பண்றோம், ஆண்டவரே உமக்கு சித்தமான கிடைக்கட்டும், இல்லை வேண்டாப்பா விலைவாசிலாம் ஏறிடும், சம்பளம்லாம் ஏறாதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள்ல இன்னொரு ஜெபத்துக்கு போறேன். அது ஃபேமிலி ஜெபம், ஒரே சபையில் உள்ளவங்க தான், ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். அங்க வந்திருக்கிறதுல யார் வந்திருக்கான்னு வச்சுங்க, உள்ள பிசினஸ் பண்றவங்க. ஆமா, அங்க எனக்கு ஜெப குறிப்பு சொல்றாங்க. என்ன ஜெப குறிப்பு தெரியுமா, பிரதர் ஜெபம் பண்ணுங்க, எக்ஸ்போ 2020 இந்த நாட்டுக்கு கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. ரெண்டு ஜெப குறிப்புலையும் நான் தான் மாட்டியிருக்கேன். ஆண்டவருக்கு வந்து சோதனை. ஆமா, அது என்ன சொல்லி ஜெபம் பண்றாங்க, நான் அப்பவும் கேட்கேன், எக்ஸ்போ 2020 இங்க கிடைச்ச என்ன இதுன்னு. அப்ப ஆண்டவர் கேட்பாரு, நான் எக்ஸ்போ கிடைக்கணும்னு வரணும்னு தரணுமா இல்ல வர வேண்டாம்னு சொல்லணுமா? ரெண்டு பிரேயர், ரெண்டு இதுலயும் நான் தான் ஜெபம் பண்றேன். வசம் மாட்டிக்கிட்டேன். அவங்க சொல்றாங்க, நான் அப்ப கேக்குறேன், எதுக்கு நீங்க கிடைக்கணும்னு ஜெபம் பண்றீங்கன்னு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, பிசினஸ் பண்றவங்க எல்லாம் எங்களுக்கு பெருமையா இருக்கும்ல, நம்ம சொல்லுவோம்ல இந்த நாட்டுல எக்ஸ்போ வந்திருக்குன்னு சொல்லுவோம். மேனேஜ்மெண்ட்ல அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, நல்லது தானே, ஏன்னா அவங்களுக்கெல்லாம் சம்பளம் ஏறிடும், ஏன்னா அவங்களுக்கெல்லாம் சம்பளம் ஏறிடும். இந்த கீழே வேலை பார்க்குறவங்களுக்குலாம் சம்பளம் வராது, ஏறாது, யாருன்னா கொஞ்சம் கூட்டுவாங்க, அவ்வளோதான். அப்போதான் நான் அவங்கள்ட்ட சொன்னேன், அங்கே ஒரு கூட்டம் கிடைக்க வேண்டாம்னு ஜெபம் பண்ண சொன்னுச்சு, நீங்க எல்லாம் கிடைக்கணும்னு ஜெபம் பண்ண சொல்றீங்க. இப்போ எனக்கே குழப்பமா இருக்குது. இப்போ ஆண்டவரும் ரொம்ப குழம்பி இருப்பாரு. எக்ஸ்போ 2020 வந்துருச்சு, வந்த பிறகு விலைவாசிலாம் ஏறிட்டு வந்துருச்சு. அன்னைக்கு ஏறினதான் இன்னும் வரை இறங்கல. சரிங்க, ஓகே ஓகே.